ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸில் 5th யூனிட்டில் கிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் சிலபஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் ஏடிடி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப், கிராஃப் ட்ராவர்சல், டேக், டாபாலஜிக்கல் ஆர்டரிங், ஷார்ட்டஸ்ட் பாத், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இதுதான் நம்மளுடைய சிலபஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 மார்க்ஸில் இல்லை 5 மார்க்கில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் கேட்கலாம். கிராஃப் ட்ராவர்சல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ். டாபாலஜிக்கல் ஆர்டரிங்கும் நமக்கு வந்து 4 மார்க்ஸில் கேட்கலாம். டேக் வந்து நமக்கு 2 மார்க் 3 மார்க்ஸில் வரலாம். ஷார்ட்டஸ்ட் பார்த்தும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் வர அல்காரிதம்ஸ். இந்த வீடியோவில் கிராஃப் ஏடிடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப் ஏடிடி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப்ல நம்ம ட்ரீயும் கிராஃபும் தான் பார்த்தோம். அதான் இது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப் தான் கிராஃப் ஏடிடி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ்ல தான் இருக்கும். எப்படி வந்து நம்ம நிறைய சிச்சுவேஷன்ல ஒரு ஃபேமிலி ட்ரீ, டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ற இடத்துல நம்ம இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். இப்போ கிராஃப்னா எப்படி டெஃபினிஷன் 2 மார்க்ஸ் நம்ம கேட்குறப்ப எழுதணும் அப்படின்னா a graph G equal to V, E. V, E அப்படின்னா vertices and edges consists of the set of vertices V and the set of edges E. Vertices are referred to as the nodes. அதை வந்து vertices ஒன்னொன்னே நம்ம நோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த edges வந்து ஒரு 2 vertices கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் தான் edges. ஓகேவா? இங்க பாருங்க, இதுதான் ஒரு கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்படிதான் ஒரு கிராஃப் டயக்ராம் இருக்கும். இது எல்லாமே vertices V1, V2, V4, V3 இதெல்லாம். ஓகேவா? இது ஒவ்வொரு வெர்டிசஸையும் ஒரு 2 வெர்டிசஸ்க்கு இடையில நம்ம கனெக்ஷனுக்கு யூஸ் பண்றது தான் எட்ஜஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பாருங்க, இந்த கிராஃப்ல எப்படி வெர்டிசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதில் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நிறைய டைப் ஆஃப் கிராஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டட் கிராஃப் ஆர் டயக்ராஃப்னு சொல்லுவோம். டைரக்டட் கிராஃப் மீன்ஸ் டைரக்ஷன் இருக்கும். டைரக்ஷன்னா நமக்கு வந்து ஆரோ மார்க்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த வேல தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த டைரக்டட் கிராஃப்னாலே அது யூனி டைரக்ஷனல்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு பக்கம் தான் நம்மளால டைரக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒன் வே கிராஃப்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா டைகிராஃப்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, டைரக்டட் கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு V1, V2, V3 நமக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. V1லேருந்து V2க்கு போகலாம், ஆனால் V2லேருந்து V1 போக முடியாது. இதுதான் டைரக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். அதுவே அன்டைரக்டட் கிராஃப் மீன்ஸ் 2 வே கிராஃப்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் இருக்காது, இந்த டைரக்ஷன்ல தான் நீ போகணும்னு சொல்லிட்டு. அன்டைரக்டட் கிராஃப்ல எப்படி இருக்காது அப்படின்னா டைரக்ஷன் எதுவுமே இருக்காது, நார்மலா இருக்கும். ஸோ V1லேருந்து V2க்கும் போகலாம், V2லேருந்து V1க்கு போகலாம். இதுதான் அன்டைரக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வெயிட்டட் கிராஃப். வெயிட்டட் கிராஃப் அப்படின்னா ஒவ்வொரு வெர்டிசஸ் டு எட்ஜஸ் கனெக்ட் பண்ணுறது எட்ஜஸில் ஒவ்வொரு வெயிட் இருக்கும், ஒவ்வொரு பாத்துக்கும். அப்படி செட் பண்ணுறத வெயிட்டட் கிராஃப்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, டைரக்டட் கிராஃபுக்குரிய வெயிட் இது. V1லேருந்து V2க்கு போகிறதுக்கான வெயிட் இவ்வளோ, V1லேருந்து V3க்கு போகிறதுக்கான வெயிட் இவ்வளோன்னு வெயிட்டட் கிராஃப் இருக்கும். இது டைரக்டட் கிராஃபுக்கு. இது வெயிட்டட் கிராஃப் ஃபார் அன்டைரக்டட் கிராஃபுக்கு. அடுத்து கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு எட்ஜுமே ஒவ்வொரு வெர்டிசஸோட கம்பல்சரி கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது நம்ம கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லுவோம். இன்னொரு வைஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, V1 V2ஓட கனெக்ட் ஆயிருக்கு, V4ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு, V3ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஒரு வெர்டிசஸ் எடுத்துட்டா எல்லா அதர் வெர்டிசஸோடையும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் கிராஃப். இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ல நமக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இங்கே பாருங்க, ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃபுக்கு இருக்கு பாருங்க. ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப்க்கு இங்கே பாருங்க, ஒவ்வொரு பாத்துமே என்ன ஆயிருக்கு, ஒவ்வொரு வெர்டெக்ஸோட கம்பல்சரி கனெக்ட் ஆயிருக்கு. V1னா V2ஓட கனெக்ட் ஆயிருக்கு, V2 V1ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு, V1 V3ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு, V3 வந்து V1ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப். வீக்லி கனெக்டட் கிராஃப்னா ஏதாவது ஒரு வெர்டிசஸோட மட்டும்தான் ஒன் டைரக்ஷன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத். பாத் அப்படின்னா என்ன, ஒரு டைரக்ஷன் எப்படி போகுது, எந்தெந்த வழியா எனக்கு ஒரு கிராஃப், பெரிய கிராஃப் போயிருக்கு, நான் எட்ஜை வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணேன்னு கண்டுபிடிக்கிறது தான் பாத்துன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக் கிராஃப். சைக்ளிக் கிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமா இருக்கிறது. இப்போ இங்க பாருங்க, சேம் இங்க பாருங்க 1 2க்கு போயிருக்கு, 2லேருந்து 3 3லேருந்து 1 இந்த மாதிரி ஃபார்மா இருக்கிறது சைக்ளிக் கிராஃப். அசைக்ளிக் கிராஃப் மீன்ஸ் ஆப்போசிட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வேற வேற இருக்கும், சைக்ளிக்கா இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் டிகிரி. டிகிரி அப்படின்னா ஒரு எட்ஜஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, எத்தனை தடவை உள்ள வந்திருக்கு, எத்தனை தடவை வெளியே போயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டிகிரி சொல்லுவோம். அது இன்டிகிரி அவுட் டிகிரி. இப்போ இன்டிகிரினா இப்போ V1க்கு எனக்கு எத்தனை டிகிரி, எத்தனை எட்ஜ் வந்து என்னோட V1ல கனெக்ட் ஆகுதோ அதை தான் நான் இன்டிகிரின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ பாருங்க, ஏரோ மார்க் நம்ம V1ல கனெக்ட் ஆகிறது தான் இன்டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை ஏரோ மார்க் கனெக்ட் ஆகுது 2. அப்போ இன்டிகிரி ஆஃப் V1 2. அதுவே அவுட் டிகிரினா எத்தனை ஏரோ மார்க் எனக்கு V1லேருந்து வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ V1லேருந்து எத்தனை ஏரோ மார்க் வெளியே போயிருக்கு, எனக்கு ஒன்னே ஒன்று தான். ஸோ அவுட் டிகிரி ஆஃப் V1 1. இதுக்கு பேர் தான் டிகிரின்னு சொல்லுவோம், இன்டிகிரி அண்ட் அவுட் டிகிரி.